ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிருபையின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிறந்ததும், நீர் தெரிந்து கொண்டதும், எங்களை தொடர்ந்து நீர் நடத்துவதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே இந்த வேளையை ஆசீர்வதித்தாரும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷம் சமாதானத்திலே பெருக செய்வாராக. யாராவது நான் சொன்ன மாதிரி அந்த பிரேயர் குரூப் யாராவது ஸ்டார்ட் பண்ணீங்களா? உத்தரவு இல்ல. எனக்கு அதுதான் முக்கியமான சாட்சி. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, கிறிஸ்தவர்களை வச்சு ஆரம்பிங்க. இந்துஸை வச்சு ஆரம்பிக்கன்னா கஷ்டமானது. இதை பேசுறீங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வசதி இல்லைன்னா இன்னொருத்தர் யார் வீட்லயாவது ஒருத்தவங்க வீட்டுல ரிலேட்டிவ் வீடும் நல்ல வசதியான வீடு ரூம் இருந்துச்சுன்னா அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது நன்றாக பெருகிறத பார்ப்பீங்க. பக்கத்துல வீடுகள்லாம் தேவைகள் வரும்போது நிச்சயமா அவங்கள தேடி வருவாங்க. வேளாங்கண்ணியில சபையே இல்லாம இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த ஒரு தம்பி வந்து என்னுடைய அண்ணன் அங்க இருந்ததுனால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க விசுவாசத்துல வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. நாங்க போக ஆரம்பிச்சோம். அது நல்லா வளர ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய சபையாக இன்றைக்கு உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் அதுல இருந்து பிரிந்து போன சபைகள் அப்படி இப்படி சபைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சு. அதனால நீங்க சின்ன காரியமா செய்யற காரியம் ஒரு கடுகு விதையை எடுத்து நிலத்துல போடணும். கடுகு விதை பத்திரமா நம்மகிட்டே இருந்துச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அது வளர்ந்து பெரிய மரமாகி ஆகாய பறவைகள்லாம் தங்குமாக்கூடிய ஒரு மரமாக மாறும். அது நிச்சயமா நடக்கும். ஆனா கடுகு விதை நம்ம போடணும். அதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னா நீங்க கட்டாயமா என்ன செய்யணும்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. ஏன்னா வரங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் ஒரு இளைஞர் ஒரு அரைக்கால் சட்டையை போட்டுட்டு மேல ஒரு டிஷர்ட் இதோட அப்படியே தெருக்களை நடந்து போறாரு. கென்யாவில் நடந்து போய் யாருக்காவது மூட்டு வலி இருக்குதா, பேக் பெயின் இருக்குதா, ஹெட்டேக் இருக்கா அப்படின்னு கேட்டே போறாரு. யாராவது சொன்னா அங்கே ஜோம் பண்றாரு. அவன் எல்லாருமே அந்த ஊண்டுகோலை வச்சுட்டு இருக்காங்க, வாக்கர் வச்சுட்டு இருக்காங்க. ஜோம் பண்றாரு. அவன் உடனே டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்து உடனே ஒரு பொண்ணுலாம் சோமாயி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளவு நேரம் ஆடிட்டு. ஆனா எனக்கு அந்த ஆள் மேல பொறாமையா இருந்து நான் இந்த ஊழியக்காரன் பொறாமப்பட்ட கிடையாது. ஏன்னா அவ்வளவு இதா இருந்துச்சு. நமக்கெல்லாம் இப்படி கிஃப்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படிப்பட்ட வரங்கள் நமக்கு தேவையா இருக்கு. சிலருக்குள்ளே வரங்கள் இருக்கும். ஆனா அவங்க அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒரு வாரம் இருந்துச்சு, அவன் கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தவே இல்லை. புறம்பாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்போ அந்த வரங்கள் வந்து 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இப்போ வரங்களில் வித்தியாசம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. 9 வரங்கள் சொல்லியிருக்குது. அதை நம்ம படிக்க போறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறாரு. வித்தியாசம் உண்டு. ஊழியத்திலையும் வித்தியாசம் உண்டு. விதவிதமான இதுதான் சரியான ஊழியம், இது மட்டும் தான் உட்படியான ஊழியம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லா ஊழியங்களும் வித்தியாசமான ஊழியங்கள்லாம் இருக்கு. மாதிரி கிரியைகள் எப்படி எப்படிலாம் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதுலேயும் வித்தியாசம் உண்டு. ஒருத்தர் கையை அசைக்கிறார், டமான்னு கீழே விழுந்துடுறான். த ஸ்லைன் இன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. தவறா தவறு இல்லையா நமக்கு தெரியாது.
ஆனா அவங்க விடுதலை பெறாங்க. அப்படி விழுந்து பெர்னிகின் அதிகமா பெரிய அற்புத அடையாளங்கள் அவர் மூலம் நடக்குது. அவரெல்லாம் அப்படிதான் பண்றாரு. அவர் கையை அப்படி நீட்டுறாரு, உடனே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்க சுகம் பெறுறாங்க, பிசாசு இருந்தா ஓடிடுது. அதனால இப்படிதான் நம்ம ஊழியம் இருக்கும், இப்படிதான் ஆண்டவருடைய கிரியைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஜட்ஜி கிடையாது, நியாயம் இருக்கிறது. அதனால எந்த ஊழியம் நடந்தாலும் நமக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிக்கும். அதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டாம், கிரிட்டிசிசம் பண்ணாம இருக்கிறது நல்லது. 7ஆம் வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்முடைய ஒருத்தனுக்கு ஒரு வரம் இருக்குன்னா அது அவனுக்குடைய பிரயோஜனத்துக்கு இல்லை. இதுல அப்படி இருக்கு தமிழ்ல, அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு, அவனுடைய பிரயோஜனம், மற்றவங்களுடைய பிரயோஜனத்துக்கு. அது இங்கிலீஷ்ல காமன் குட் என்று இருக்கு. எல்லாருக்கும் பொது நன்மைக்காக, மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறும்படியாதான் இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருவருக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். இது மட்டும் ஞானத்தை போதிக்கிறது, அறிவை போதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ரொம்ப தெளிவா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆண்டவர் ஒருத்தன் கேட்கிறான், இந்த ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமான்னு கேட்கிறான். அப்போ ஒரு காயின் எடுத்து வா சொல்றாரு. அதுல அதை பாரு, 2 பக்கத்தையும் பாருன்றாரு. அப்போ ஒரு இடத்துல ராயனுடைய படம் இருக்கு. அப்போ ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி அவர் ஞானமாக பல காரியங்கள்ல அவர் செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல இந்த சதுசேயர்கள் இவங்கெல்லாம் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அதற்கேற்றபடி அவர் சரியான ஞானமான பதிலை அவர் சொல்வதெல்லாம் பார்க்கணும். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஞானமான பதில்கள். அதே மாதிரி அறிவை, சில நேரங்கள்ல அறிவு அவங்களுக்கு ஒரு சரியான பைபிள் நாலேஜ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் அதை சொல்ற ஒரு வேர்ட், அதையெல்லாம் அவர் பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். சிலருக்கு விசுவாசம் வர இருக்கும். அந்த விசுவாசத்தினால பெரிய மிரக்கல்ஸ் நடக்கும், பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படி இருக்கும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள் நமக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் சுகமாகும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது கேன்சர் சுகமாச்சு, உடனே சுகமாச்சு அப்படிலாம் பார்க்க முடியாது. சப்பானியா இருப்பான் எழுந்து நடக்கிறது, இதெல்லாம் நம்ம ஒருவேளை பார்க்க முடியாது. அதெல்லாம் குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி தான். இயேசுக்கு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு, உப்பு தண்ணீரை அப்படியே நல்ல தண்ணீரா தீர்க்கதரிசியில் மாத்தினாங்க, எலியா மாத்தினாரு. அப்போ அதே மாதிரி அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், வேறொன்னுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், மற்றவங்களுடைய ஆவியை, இது உண்மையான ஆவிதானா, இவன்கிட்ட இருக்கிறது, இவன் பேசுறானே, இவன்கிட்ட உண்மையான பரிசுத்த ஆவி இருக்கிறதா அப்படின்ற ஆவிகளை பகுத்தறிதல். அது பல பாஷைகளை பேசுது. சிலர் பல பாஷைகளாம் சொல்றாங்க. நான் கொரியாவுக்கு போனேன், எனக்கு அந்த கொரியாவே தெரியாதா, நான் அங்க போனோன்னே கொரியா லாங்குவேஜில் நான் பேசினேன். இன்னொரு கண்ட்ரி, இப்போ ஸ்பெயினுக்கு போனேன், எனக்கு அந்த மொழி தெரியாது, ஸ்பானிஷ் தெரியாது, ஆனால் அங்கே அதில் பேசினேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒருவேளை அது பற்பல பாஷைகளை பேசுறாருக்கு. வேறொரு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுது. மற்றவங்க பேசுகிற இந்த அந்நிய பாஷை போன்றவற்றை அதுக்கு விளக்கம் அளிப்பதை தமிழிலோ ஆங்கிலத்திலோ எங்கே தேவை, எந்த மொழியில தேவையோ அதான் என்ன செய்யறது, அதில் மொழிபெயர்க்கக்கூடிய வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபை. 11ஆம் வசனம் சொல்லுது, இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவன் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இது எல்லாத்தையும் ஆவியானவர் தான் அந்த வரங்கள்லாம் செயல்படுத்துகிறார். தமது சித்தப்படியே ஒவ்வொருவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இதுலயும் அவனவன்கிறது ஒவ்வொருவனுக்கும். அப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் உண்டு. இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கும் 19 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அத்தனை பேருக்கும் கிஃப்ட் இருக்கு. சிலருக்கு 1 இருக்கலாம், சிலருக்கு 2 இருக்கலாம், சிலருக்கு 5 இருக்கலாம், சிலருக்கு 3 இருக்கலாம். ஆனால் கட்டாயம் என்ன உண்டு, அவர் ஒருவருக்கு மட்டும் கிருபை கொடுக்கிறவர்கள் எல்லாருக்கும் கிருபை கொடுத்துருக்கிறார். அந்த கிருபையினால அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனா சிலருக்கு அதிகமா கொடுக்குறாரு, அவங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி.
அது நம்ம சொல்ல முடியாது. ஏன் அவருக்கு இவ்வளவு கொடுத்தான்னு கேட்கறதுக்கு நமக்கு முடியாது. ஆனா கொடுக்குறார். அந்த கிஃப்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும். 15-18 வாசிங்க. 15-18. காலானது தான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஆமீன். பாருங்க, கால் இப்போ கைக்கு தான் மதிப்பு அதிகம். அதுதான் வளையல் போடுறோம், மோதிரம் எல்லாம் போடுறோம். இந்த அழகான கைன்னு சொல்லுவாங்க. கையோட ரொம்ப, இந்த குழந்தையோட கை ரொம்ப அழகா இருக்கு, பாப்பாவோட கை அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா யாரும் காலை பார்க்க மாட்டாங்க. அதனால கால் என்ன யாரும் மதிக்கல, எல்லாரும் கையை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த கை செய்யற வேலை அதிகம், கால்கள் நடக்கிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுது, வேற அதிகமான காரியங்களுக்கு உபயோகப்படுறது இல்லை. அதனால கால் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு ஒரு வேளை வரங்களோ மற்ற எல்லாத்தையும் இவங்கள மாதிரி என்னால் ரிசீவ் பண்ண முடியல, இவங்கள மாதிரி பாட முடியல, இவங்க மாதிரி ஜோம் பண்ண முடியல, இது பண்ண முடியல, பிரசங்கம் பண்ண முடியல, தீர்க்க தரிசனம் வரல அப்படிலாம் நீங்க நினைத்தா, ஆனால் உங்களே நீங்க இல்லாம என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும். ஆனா கால் நடக்க முடியலன்னா அது என்ன பயன்? இந்த உடலுக்கு ஒரு பயனும் கிடையாது, எங்கேயும் போக முடியாது. இப்போ காலுடைய முக்கியம் உண்டு. அதே போல் காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தில் அவயமா இராதோ? காதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தைய பார்க்கறாங்க, கண்ணு, இந்த குழந்தை பண்ணு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்றோம். கண்ணு. யாரும் காது அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கண்ணுக்கு. கண்ணு ரொம்ப முக்கியம். காதை விட கண்ணு ரொம்ப முக்கியம். ஆனாலும் அதுக்காக அது காதுக்கு பயனற்றதுன்னு சொல்ல முடியாது. காது இல்லைன்னா எல்லாம் கண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா செவிடனா இருந்தா செவிட்டு போய் வரான்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவும் அவசியம். அதனால நான் அதாவது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வேல்யூவை பற்றி அங்க சொல்லப்படுது. நான் கண் மாதிரி இல்லை, காது மாதிரி தான் இருக்கிறேன், எனக்கு இந்த அவ்வளவுதான், இப்போ என்னுடைய தாளந்துகள், வரங்கள் எல்லாம் குறைவா இருக்கு, மற்றவங்கள மாதிரி என்னால பேச முடியல அப்படின்லாம் நம்மை நாமே தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் காது அவசியம். கண்ணு எப்படி அவசியமோ அதே போல காதும் அவசியம். தேவன் சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். இப்போ அவருக்கு சித்தம் எங்க கண்ணு இருக்கணும், எங்கெங்க காது இருக்கணும் இல்லையா? காது நெத்தியில இருந்தா எவ்வளவு கன்றாவியா இருந்திருக்கும், அல்லது கண்ணு நெத்தியில இருந்தா எவ்வளவு கன்றாவியா இருந்திருக்கும், மூக்கு எல்லாத்தையும் எவ்வளவு சிறப்பாக அமைத்திருக்கு. அதே மாதிரி ஒரு சபை ஆகிய சரீரத்தில, சபைங்கிறது சரீரமாகிய சபைங்கிறது அகில உலக சபை. அதுல யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் அதுல உறுப்பா இருக்காங்க. அத்தனை பேரும் முக்கியம். முக்கியம் இல்லாதுன்னு ஒருத்தருமே கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல மிக முக்கியமானவர்களா இருக்கிறார்கள். அதே இது மாதிரிதான் 21 வாசிங்க. 21, 22, 23 வாசிங்க. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். அதாவது அதனால கண்ணு கையை பார்த்து நீ தேவையில்ல, நான் தான் ரொம்ப முக்கியம், நான் தான் நான் பார்க்கலன்னா நீ இப்ப என்ன செய்ய முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீ கை தான் உபயோகமானது, ஆனா கண்ணு இல்லாம எப்படி நீ வேலை செய்வ அப்படின்னு சொல்ல முடியாது. நீ தேவையில்லை. நம்ம காலும் என்ன செய்ய முடியாது, தலை காலை பார்த்து நீ தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தலை இருந்தாலும் கால் இல்லாவிட்டால் வேஸ்ட். அப்போ நம்ம குறைவாக நம்ம காணப்பட்டாலும், அதே போல சரீர அவயவங்களில் பலவீனமாய் காணப்படுவது, குறைவாய் எண்ணப்படும். இதெல்லாம் எந்த உறுப்புலாம் இதெல்லாம் அதிக முக்கியம் கிடையாது, இதெல்லாம் முக்கியம் இல்லாதது. காலு, விரல், விரல், கையில் உள்ள விரல், இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யற தேவன் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்.
சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுறது நம்ம அதிக கனத்தை கொடுக்கிறோம். எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம்? எது கனவீனமா தெரியுதோ, குறைவாக மதிப்பிடப்படுகிறதோ அதுக்கு தான் என்ன செய்யறோம்? ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். நம்ம லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். இதெல்லாம் நமக்கு அவ்வளவு நல்லா இல்லைன்னு சொல்றோம்னா அதுதான் நம்ம ரொம்ப கேர் எடுத்து கவனிக்கிறோம். ஈவன் ஒரு தலையில முடி இருக்குது, அது முடி சரியா இல்லைன்னா அதுக்கு எப்படி வேற என்ன எப்படி அலங்காரம் பண்ணலாம், அதை எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். காது அழகா இருக்கணும், அதுக்கு ஏற்ற நல்ல ஒரு தோடு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்றோம்? அந்த எது குறைவாக காணப்போ அதுக்கு அதிகமான கேர் கொடுத்து நம்ம என்ன செய்யறோம்? கவனிக்கணும். 25, 26 வாசிங்க. 25, 26. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். ஆமென். அதாவது ஒரு பாத்தை குறிச்சு ஒரு பாத்தை என்ன செய்யுது? அக்கறை உள்ளதா இருக்கு. ஒரு பெருவிரல்ல அடிபட்டுச்சுன்னா அத்தனையும் ஒரு லேசா ஒரு கல்ல இடிச்சுட்டா கூட என்ன பண்றோம்? உடனே தலை குனியுது. தலை குனிஞ்சு கண் அதை பாக்குது, கை அதை தொட்டு பாக்குது இல்லையா? நம்ம பாடிலாம் வளையுது, பெண்ட் ஆகுது. இப்போ எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. காலில் தானே அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அக்கறை இல்லாம நம்ம யாரும் செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ ஒரு அவயவம் பாடுபட்டா எல்லா அவயவங்களும் கூட என்ன செய்யும்? பாடுபடும். சுண்டு விரல் தானே அடிபட்டுச்சு, பரவாயில்ல, அதுவும் இடது கை சுண்டு விரல் தானே, பரவாயில்ல, அப்படி விட முடியாது, கேர்லெஸ்ஸா விட முடியாது. ஒவ்வொருத்தரும் முக்கியங்கிறத இதை காட்டுது. நீங்கள் எல்லாரும் முக்கியம் தேவனுக்கு என்பதை இது காட்டுகிறது. ஏதோ ஒரு விதத்துல நீங்க ரொம்ப அவசியம். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். ஒருவேளை நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறான், ஒரு கிக் அடிக்கிறான், அது கரெக்டா கோல்ல போகுது, அப்போ கால் தான் அவனுக்கு மதிப்பு. ஆனா அவனுடைய எல்லா அவயவங்களும் என்ன செய்யுது? மகிழ்ச்சி அடையுது. அல்லது கையினால ஒரு பேட் எடுத்து கிரிக்கெட் பேட் அடிக்கிறான், ஒரு 6 போகுது, இப்போ கை மட்டும் இல்லை, எல்லாவும் அவன் முழு மனிதனே என்ன செய்யறான்? பாராட்டப்படுகிறான். அவனோட கைதான் திச்சயிச்சு. ஆனா அந்த கை செய்யறதுக்கு கண்ணு, அந்த பாலை பார்க்கணும், பாடி பெண்ட் ஆகணும், அப்படி எல்லா உறுப்புகளும் இணைந்து செயல்பட்டாதான் என்ன செய்யும்? அந்த வேலையை செய்ய முடியும். அதனால எல்லா உறுப்புகளும் ரொம்ப முக்கியங்கிறத நீங்களே கிறிஸ்துவின் சரீரமா தனித்தனியே அவயவங்கள். நம்மளோட கிறிஸ்துவனுடைய சரீரம், நம்ம கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரு உறுப்புங்கிறத மறந்துடாது, சேர்த்துருக்கிற. எங்கேயோ கிடந்தோம், எப்படியோ கிடந்தோம், ஆண்டவர் தன்னுடைய உடம்புல ஒரு உறுப்பாக நம்ம என்ன செய்யறார்? எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை. இந்த 28ல இருந்து வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாருக்கும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆமென். ஓ, சபையில முதலாவது அப்போஸ்தலர். சபைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அகில உலக சபையை குறிக்கிறது. அதெல்லாம் அப்போஸ்தலர் தான் முதல்ல. இதை குறித்து நான் டைம் வரும்போது, இன்னும் வேற எதுலையா வரும்போது நான் விளக்கமா அதை பற்றி நான் பேசுறேன். அப்போஸ்தலர் நான் யாருங்க. 2வது தீர்க்கதரிசிகள், 3வது டீச்சர்ஸ், போதகர்கள், அதுக்கு பிறகு அற்புதம் செய்பவர்கள், குணமாக்கும் வரங்கள். ஆனா அற்புதம் குணமாக்கும் வரங்கள் செய்வர்கள் தான் பாஸ்டர்களோட மதிப்பதிகம். ஆனா பின்புன்னு போட்டிருக்கு. அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா? நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஒரு பெரிய ஊழியம் இருக்கும், ஆனால் அதை அவர் பாஸ்டர் ஒருத்தர், இப்போ மோன்சி லாஸ்டர்ஸ் இருக்காருன்னா அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர்,
ஆனா அவருக்குள்ள சிலர் இருப்பாங்க, எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் ஆபீஸை பாத்துக்கிறதுக்கு, பண வரவு செலவுகளை பாக்குறதுக்கு அதெல்லாம் இருப்பாங்க. அது அட்மினிஸ்ட்ரேஷன். அது மாதிரி பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினான். எல்லாரும் அப்போஸ்தலரா, எல்லாரும் அப்போ எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி வரங்கள் உடையவர்களாய் இருக்கிறார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மை வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறது. வரங்களை நாடுங்கள் என்று சொல்லப்படும். முதலே ஆரம்பிச்சாரு, அறியாது இருக்க மனதில்லை, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னார். எதுக்காக? 2வது சொல்றாரு, நீ முக்கியமான வரங்களை நாடுங்கள், விரும்புங்க, விரும்பி கேளுங்க. ஆண்டவர், இந்த வரம்லாம் எனக்கு வேணும் ஆண்டவர்ன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. பயனுள்ள மரமா நம்ம இருக்கு இல்லையா? கனி கொடுக்கும் மரங்களாய், பழங்கள் கொடுக்கும் மரங்களாய். எங்க வீட்டுல நிறைய மரங்கள் இருக்கு. மாமரம், கொய்யா மரம், எலுமிச்சை. ஆனா நெல்லி ஒண்ணு கூட காய்க்கல. இவ்வளவு உரம்லாம் வச்சு பார்த்தாச்சு, என்ன பிரயோஜனம்? இப்போ நவல் மரம்லாம் ஒரு 12 வருஷம் மேல ஆச்சு, இன்னும் காய்க்கல. பெரிய மரமா வளர்ந்துட்டு இப்போ அதை வெட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதை வெட்டிடலாம் அப்படின்னு. பொழுதே கோடாரியானது கோடாரி மரங்களை வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நல்ல கனிகளை நம்ம கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா. நம்ம மூலம் ஆவியின் கனி வேற, ஆவியின் வரங்கள் வேறு. இப்போ ஆவியின் வரங்களை நாம் பெற்று அதன் மூலம் நம்ம ஜெபிக்கும் போது பிசாசுகளை துரத்துவதற்கு, இன்னும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு, ஞானத்தை போதிப்பதற்கு, அறிவை உணர்த்துவதற்கு, இதுக்கெல்லாம் நீங்க வரங்களை என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். விரும்பி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1-3 வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்போ சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம், அதெல்லாம் அது சத்தம் இருக்கும், ஓசை இருக்கும். ஆனா அதுல என்ன கிடையாது? உயிர் கிடையாது. அப்போ அன்புங்கிறது உயிரை போன்றது. இப்போ அன்பில்லாத மனிதன் உயிர் இல்லாத ஒரு மனிதனை போன்றவர். ஒரே வரங்கள் எல்லாம் இருக்கலாம், தீர்க்க தரிசன வரம், பெரிய எல்லாம் இருக்கலாம், வரங்கள்லாம் இருக்கலாம். ஆனா அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு இல்லாம நான் செய்யக்கூடிய எல்லாமே ஒன்றுமில்லை. அது வேஸ்ட் திங், அது ஒன்லிய வேஸ்ட். அடுத்தது, எனக்கு உண்டான எல்லாத்தையும் அன்னதானம் பண்றேன், உடம்பையா சுட்டரிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குறேன். ஆனா அன்பு இல்லாம கடமைக்காக நான் செய்தேன்னா எனக்கு பிரயோஜனம் ஒண்ணு, எனக்கு அதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அப்போ அன்புதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அங்க சொல்றேன். அன்பு இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும், கொடுக்குற காணிக்கையோ, அன்பு இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்வதோ, வந்துட்டான் வேற என்ன பண்றது, அதனால கொடுத்தான் ஆகணும், வந்துட்டாங்க சாப்பாடு போட்டுதான் ஆகணும், அப்படி செய்யறதெல்லாம் அதுல இப்ப எந்த பயனும் நமக்கு கிடையாது. 4வது வசனம் வாசிங்க, 4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். அன்பு நீடிய சாந்தம். சாந்தமா இருக்கிறதே கஷ்டம் இல்லையா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்து கிடது. வீட்டிலேயே நம்முடைய சாந்த குணத்தை பற்றி கொஸ்டின் தான். இதுல சாந்த குணத்தோட நீடிய சாந்தம் சொல்லு. தயவு உள்ளது, பொறாமை கிடையாது, தன்னை புகழாது. நான்லாம் அப்படி இல்லை, நான்லாம் இப்படி இருப்பேன், நான் இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, தன்னைத்தானே புகழக்கூடாது. அடுத்து இருமாப்பா இறக்கூடாது. இருமாப்புனா ரூடுன்னு அர்த்தம், புரட்டு குணமா இருக்கிறது, யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை, அப்படியே இருக்கிறது.
சிலர் சொல்லுவாங்க சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க சொல்றதையும் கேட்கறது கிடையாது, அவன் சொந்தமாவும் என்ன கிடையாது, புத்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த ஆலோசனை கேட்கணும். அது கேட்டாலே நிறைய குடும்பத்துல என்ன இருக்காது, பிரச்சனைகள் வராது. எனக்கு நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கணும். அயோக்கியமானது செய்ய தற்பொழிவை நாடாது, தன்னை புகழ்றத விரும்பாது, சினமடையாது, தீங்கு அப்ப கோபம் தான் அன்பில்லாதனாலதான் வெளியே வருது. சினம் வர்றதுக்கு கோபம் வர்றது. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்ககிட்ட கோவப்பட மாட்டோம். அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியம். மற்றவங்களுக்கு வர்ற நினைச்சேன் அவன் அப்படிதான் போவான்னு நினைச்சேன். ஜான் ஜவராஜ் இதான உடனே நிறைய பேரை தான் சொன்னான். அப்போவே நினைச்சேன் இந்த ஆட்டம் ஆடுறான் போயிடுவான்னு நினைச்சேன். விழுந்தா மற்றவன் விழுந்து போனா, ஒரு கிறிஸ்தவ சகோதரர் விழுந்து போனா நம்ம சந்தோஷப்படுறதுக்கு பதிலா அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். சகலத்தையும் தாங்கும். கணவர் என்ன சொன்னாலும், பிள்ளைகள் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் அதெல்லாம் என்ன செய்யணும், தாங்கிக் கொள்ள வேண்டும். சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். எல்லாத்திலையும் கணவரா என்ன செய்யணும், நம்பணும். தப்பா தெரிஞ்சாலும் ஜெபம் பண்ணலாம். அதுக்காக சகிக்கணும், நம்பணும், விசுவாசிக்கணும். சகித்தல்ங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு அதிகமான கற்றுக் கொடுத்தது அந்த ஸ்டான்லி தான். அவரு மெசேஜில் சொன்னார், சகிக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சகித்தெல்லாம் டாலரன்ஸ், என்னடா வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, சொல்றதெல்லாம் கேட்டு போறது. ஆனா அக்செப்டன்ஸ் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது, இவர் இப்படிதான், நம்ம வீட்டுக்காரர் இப்படிதான் இருப்பார், நம்ம பிள்ளைங்க இப்படிதான் இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இப்படிதான் இருப்பாரு, நம்ம பாஸ்டர் இப்படிதான் இருப்பாரு. ஆனா வேற என்ன வழி, இதுதான் நமக்கு வாழ்க்கையில, இதோட ஒத்துதான் போயாகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கை அன்புடையதாக இருக்கும், சந்தோஷமுடையதாக காணப்படும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனம் ஒழிந்து போவோம், அந்நிய பாசையாலும் ஓய்ந்து போவோம். சிலர் இதை அந்நிய பாஷை ஓய்ந்து போவோம்னு சொல்லியிருக்காங்க, அதனால அந்நிய பாஷையே கிடையாதுன்னு சொல்றது. இந்த பிரதரன் குரூப்லாம் என்ன வாதாடி இருக்காங்க. வானம் பூமி ஒழிந்து போவோம், என்னுடைய வார்த்தைகளை ஒழிந்து போகாதுன்னா அது கூட போயிடலாம், ஆனா அன்பு போகாது அப்படிங்கிறதுதான். இங்க வார்த்தைகளே போகாது, அதை புரிஞ்சுக்கணும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான அன்பு அல்லது நிறைவான இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும்போது இந்த குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆனா அந்த அன்பு இருந்துச்சுன்னா எல்லா குறைகளும் என்ன செய்யும், மாறி போய்விடும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அதுல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, முதல்ல ஒரு பிரான்ச் சர்ச்சுக்கு போக சொன்னாங்க. போயிட்டு அங்க ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் மெசேஜ் கொடுத்து இங்க வந்துருங்கன்ட்டு. அங்க போகும்போது நான் இந்த குறிப்பு நோட்டை வச்சு அங்க வச்சு மறந்து வந்துட்டேன். இங்க வந்த உடனே மெசேஜ், ஏன்னா அவன் கரெக்டா இருந்தான். அங்க 11:30 வரைக்கும், 11:30 இங்க எனக்கு 12க்கு வந்து சேர்ந்தேன். 12 12 1 மணி வரைக்கும் மெசேஜ். இங்க வந்து தேடி பார்க்குறேன், என்னுடைய பேக்ல அந்த நோட்டு இல்லை, வேற எந்த இதுவுமே இல்லை. நான் ரொம்ப தடுமாறிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வந்தேன். ஆனா கீழே இறங்கி வந்த பிறகு ஒரு தம்பி, நான் பல ஆண்டுகள் அங்க புடிச்சதுக்கு போயிருக்கேன், ஒரு 10 வருஷமா போகல. ஒரு தம்பி என்ன இருந்தாலும் உங்க அன்பை மறக்க முடியாது, நீங்கனாலே அன்பு தானே அப்படின்னு சொன்னோம். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளணும். மற்றவங்க அன்புள்ளவர்களாவே நம்ம இருக்கணும். ஒருவேளை வரங்கள் இல்லாம இருக்கலாம், வல்லமை இல்லாம இருக்கலாம், குறைவா இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய அன்பு மற்றவங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது. 10 பேருக்கு நன்மை செய்தா ஒருத்தன் தான் வந்து நின்னா இயேசு கிறிஸ்துட்ட, குஷ்டரோகிகளை. அதனால துரோகிகள் அதிகம் உண்டு, ஆனாலும் நம்முடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது வாசிங்க 11, 12, 11, 13, நான் 11, 11. குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது
கண்ணாடியிலே நிழலா போதும் சரி. குழந்தை கேட்டவளை ஒழித்து விட்டேன். அப்போ குழந்தை கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சு எல்லாம் கண்டுபிடிச்சேன். நாங்க மேல இது அழகா போட்டிருக்குது. குழந்தையா இருந்தது குழந்தையை போல பேசுறேன். அப்போ அன்றைக்கு பேசுன மாதிரி இன்றைக்கு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ நம்முடைய பேச்சுல என்ன இருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு அடல்ட்ஹுட். நம்ம இப்போ வளர்ந்துட்டோம், இவ்வளவு வயசு வந்துட்டோம். நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும், உங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடாது. பேச்சை குறித்து சொல்லியிருக்குது, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதாக அப்படின்னு. அப்போ அதுல ஒரு கிருபை இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, மற்றவங்களை பற்றி பேசுறது, அதெல்லாம் இல்லாம அது ஒரு கிருபை இருக்கணும். அந்த வார்த்தைகள் மற்றவங்களை டச் பண்ணணும், ஆறுதல் படுத்தணும், தைரியப்படுத்தணும், திடப்படுத்தணும். சாரமேறணும். உப்பில்லாத பேச்சுன்னு சொல்லுவாங்க. சும்மா உப்பு இல்லாத கதை, உப்பு இல்லாத புக்கு, உப்பில்லாத பேச்சுகள் இருக்கும். ஒரு சாரத்தோடு சுவையோடு நம்ம பேசணும். குழந்தையை போல் சிந்தித்தேன். சிந்தனை அப்படிதான் இருந்துச்சு. குழந்தைய போல சிந்தித்தேன். மெச்சூரிட்டி வரணும். மெச்சூரிட்டியா சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதபோது குழந்தைய போல யோசித்தேன். யோசனை, சிந்தனை வேற, யோசனை வேற. யோசிக்கிறது பின்னால் ஃபியூச்சரை பற்றி, இது எல்லாமே எப்படி இருக்கணும், ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள இருக்கணும். இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லாமே என்ன பண்ணணும், குழந்தை கற்றல் என்ன செய்யணும், இன்னும் அப்படியே தான் இருக்கிற அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் என்ன வேணும், மாற்றம் வேண்டும். நீங்க மாற ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க குடும்பத்துல அவ்வளவு மகிழ்ச்சி வரும். நான் இன்றைக்கு நான் ஒரு பைபிள் காலேஜில் சேர்ந்தேன். ஏன்னா படிச்சுக்கலான்ட்டு அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கேட்டதுனால அதில் ஜாயின் பண்ணேன். இப்போ கணவன் மனைவி குடும்பத்தை பற்றி இது கட்டுரை எழுத சொன்னான். அதை பற்றி எழுதிட்டு இருக்கும்போது மனைவி கீழ்ப்படிதலை குறித்து நான் பார்த்தேன். மனைவி எப்படி கீழ்ப்படின்னு சொல்லும்போது, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அவன் கணவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியும் அதே மாதிரி கணவர் கீழ்ப்படியணும். அவன் எப்படி சபை கிறிஸ்துவ கீழ்ப்படியோ அதே மாதிரி கீழ்ப்படியலாம் சொல்லப்படுது. அது எவ்வளவு பெரிய காரியம். இப்போ கீழ்ப்படிச்சா என்ன நடக்கும்னா, கீழ்ப்படிதான் ஆசீர்வாதம். இப்போ ஆசீர்வாதம் குடும்பத்துல வரலன்னு சொன்னா ஒரு சமாதான சந்தோஷம் இல்லை, எல்லாமே ஒரு குழப்பமாவே போயிருக்குன்னா காரணம் கீழ்ப்படியாமை தான். இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இப்போ குழந்தை கேட்டதான் விடணும். இன்னும் குழந்தை மாதிரியே பிடிவாதம் பிடிச்சிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. பொதுவா குழந்தையுடைய பிடிவாதம், அறியாமை, யாரையும் நம்புறது இல்லையா, குழந்தை என்ன சொன்னாலும் நம்பும், அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது நமக்கு உலகம் ரொம்ப இனிமையா தான் போகும், நம்ம சம்பாதிக்காம வருமானம் நல்லா தான் இருக்கும், அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு கேர்லெஸ் இருக்கும் குழந்தைகளுக்கு. வருவாங்க, புக்கை தூக்கி எங்கேயாவது தூக்கி போட்டு காலையில தான் பார்ப்பாங்க, புக்கு இருக்காது சில புக்கு. அல்லது ஸ்கூல்ல போய் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் புக்கா இருக்கான்னு பார்த்து உள்ள இருக்காது. ஒரு டீச்சர் திட்டுவாங்க, அல்லது மேத்ஸ் நோட்டில் டீச்சர் திட்டுவாங்க. ஒரு கேர்லெஸ்ஸா இருப்பான். அதே மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்தையும் சரியாக செலவு பண்றது, பணத்தை சரியாக செலவு பண்றது. இப்போ என் டாக்டர்லாம் முன்னால கடைக்கு அழைச்சிட்டு போனா அதை பார்த்தானா எங்கேயாவது இந்த ஆஃபர் போட்டிருப்பான். அந்த பொருள் வேண்டுமா வேண்டாமா, அந்த ஆஃபர் இருந்துச்சுன்னா வாங்கிடுவா. இப்ப ஆனா இப்படி வாங்குறது இல்லை இப்பெல்லாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரு மெச்சூரிட்டி வரணும், வளர்ச்சி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குறைந்த அறிவுள்ளவர்கள் சொல்லப்படுது. அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ள. எப்போ? பரலோகத்துக்கு போன பிறகு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பை 3 நிலைத்திருக்கிறவைகளே அன்பே பெரியது. விசுவாசம்னா இந்த உலகத்துக்குரியது, நம்பிக்கை என்பது வரப்போகிற உலகம், அதன் மேல் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்பிக்கை. எல்லா பிரச்சனைகளும், எல்லா கண்ணீரும், எல்லா கவலைகளும், எல்லா வேறுபாடுகளும் அன்றைக்கு மறைய போகிறது. தேவதூதர்களுக்கு மேல நம்ம என்ன செய்ய போறோம், இருக்க போறோம். அதுல நம்பிக்கை. 14ஆம் அதிகாரம், இதுல நிறைய வசனம் இருக்கு. ஆனா 1-4 வாசிங்க.
அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆமென். அதனால இன்னும் சிலர் சபைகள் வச்சுட்டு இருக்காங்க, அந்நிய பாஷெல்லாம் கிடையாது. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லப்படும். தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்நிய பாஷையில பேசுறவன் என்ன செய்யறானா? மனுஷனிடத்துல பேசாம தேவனிடத்தில் பேசுறானா, ரகசியங்களை பேசுறான். தீர்க்க தரிசனம் சொல்றோம்னா மனிதருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அதனால தீர்க்க தரிசன வரத்தை விரும்புறார். நீ அன்ன பாஷையை பேசுற உனக்கு தான் பிரயோஜனம். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அது பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகும். அந்நிய பாஷையில் பேச தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். ஆனா தீர்க்க தரிசனம் பேசுறவன் மற்ற சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அவன் பேசுகிறான் சொல்றான். ஆனா தீர்க்க தரிசனம்னா இதை நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு இதான் நடக்கும் அது நடக்கும், அடுத்த மாசத்துல குழந்தை பெறும் அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்றது இல்லை தீர்க்க தரிசனம். அடுத்ததாக 5:6 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஆமென். இந்த வசனத்துல நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசும்படி விரும்புகிறேன்னு சொல்றாரு. ஆமென். அதனால அந்நிய பாஷை கிடையாது, அது அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் பேசணும்னா அவர் விரும்புறாரு. ஆனா என்ன சொல்றாரு? அந்நிய பாஷையில பேசுனா சபை 2 விதமான அந்நிய பாஷை. ஒண்ணு தேவனோடு பேசுறது, ஒண்ணு சபையில பேசுறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ சபைக்கு பேசும்போது அங்க அர்த்தம் சொல்றவங்க ஒருத்தன் இருக்கணும். ஒண்ணு உங்களுக்கு அர்த்தம் பேசி அந்நிய பாஷை பேசி அர்த்தத்தை சொல்ல முடியணும், அல்லது வேற ஒருத்தர் அங்க அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்றவங்க ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் அந்நிய பாஷை என்ன செய்யணும்? பேச வேண்டும் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக 12:14 வாசிங்க. 12-14. நீங்களும் ஆவிக்குரியவைகளை வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். ஆமென். அதாவது ஆவிக்குரிய வரங்களை நாடுறவா அதுல தேரணும். இன்னும் ஆண்டவரே நான் இன்னும் சிறப்பா பிரசங்கம் பண்ணும், இன்னும் இயேசு கிறிஸ்துலாம் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, நீ போ மகள் பிழைத்திருப்பாள் சொல்லு இல்லையா? இப்போ எவ்வளவு அந்த ஹீலிங்ல எவ்வளவு பவர் இருக்கு. எனக்கு நான் தொட்டு சிலர் சொல்றாங்களே 7 நட ஜெபம் பண்ணோம். இப்போ செல்வியுடைய தம்பி சோதனைப்பட்ட போது ஒருத்தருக்கு நான் சொன்னேன் அவரை ஜெபம் பண்ண சொல்லி. அவர் 7 நாளாவது குறைஞ்சே ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். அவர் 3 நாள் கூட ஜெபம் பண்ணல. அது வேற விஷயம். ஏன்னா இப்பெல்லாம் அக்கறையற்ற ஊழியர்கள் தான் ரொம்ப அதிகம். ஆனா அப்படிலாம் பண்ணலையா? அன்றைக்கு குஷ்டரோகமே தொட்ட உடனே சுகமாச்சா இல்லையா? அப்படி சுகம் கிடைக்கணும். இப்ப அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுலயே 7 நாள்லயே நிற்க கூடாது. இல்ல ஆண்டவரே நீங்களாம் ஒரே நாள்ல சுகம் கொடுத்தீங்களே, அதே மாதிரி நானும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்துல தேடுறதுக்கு என்ன பண்ணணும்?
முயற்சி பண்ண. அது மாதிரி பிரசங்கம் பண்றது இல்ல, எல்லாத்துலயுமே ஒரு தேர்ச்சி. இவ்வளவு நல்ல ஒரு டெவலப் ஆயிருக்காரு, நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு தேரும்படி என்ன செய்யணும், நாட வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ அந்நிய பாஷையில பேசுறோம், அது அர்த்தத்தையும் சொல்றதா விண்ணப்பம் பண்ணணும். அதுதான் அதை சொல்றாரு. வெறும் அந்நிய பாஷையிலே பேசிக்காத, அர்த்தத்தை சொல்லு, அப்பதான் பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே, என் கருத்து பயனிட்டு தான் இருக்கும். நான் வீல பண்ணிட்டு இருப்பானா என்ன பேசுறேன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இப்படி இருக்க செய்ய வேண்டியது, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப ஆவினால விண்ணப்பம் பண்ண ஜெபம் பண்ணா, அதுக்கு அர்த்தம் தமிழ்லயும் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். அந்த இதை கிஃப்டை பெற்றுக்கொள்ளணும். ஆவியோடும் பாடுவேன், எல்லாம் அந்நிய பாஷையில நான் ஒரு பாட்டை பாடணும், என்ன பிரயோஜனம் யாருக்கும் புரியாது. அப்போ அதுக்கு கருத்தோடு அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி அதை பாட்டா பாடினா அது பயனா இருக்கும். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்வான், நீ பேசுகிறது என்ன என்று அவன் அறியாவனே. நல்லா ஸ்தோத்திரம் பண்ற, ஆனா யாருக்கும் புரியாது. புரியலன்னா எப்படி அவன் ஆமேன்னு சொல்ல மாட்டான்? நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, உங்களுக்கு ஒப்பானவர் இல்லைன்னு சொல்லும்போது அவன் தமிழ்ல சொன்னா நம்ம ஆமேன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அவன் அந்நிய பாஷையில பேசா சொல்ல முடியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆயினும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. அந்நிய பாஷையிலேயோ வேற பாஷையிலேயே நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனா ஒருத்தரும் பக்தி விருத்தி அடைய மாட்டான். ஆனா நீ சரியான மொழியில, எல்லாருக்கும் புரிகிற மொழியில, தெளிவான மொழியில நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது மற்றவர்கள் என்ன செய்வார்கள், பக்தி விருத்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருபத்தி 21-22 வாசிங்க. மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். இதுல மறுபாஷைக்காரர் மறு உதடுகள்ங்கிறது அந்நிய பாஷையை குறிக்கிறது. அப்போ அதோட பேசுவேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, செவி கொடுக்க மாட்டீங்க. அதனால அப்படி இருப்பதனால விளங்காத அந்நிய பாஷையில நீ பேசுனா யாருக்கும் என்ன செய்யாது, இது அவிசுவாசத்துக்கு தான் அடையாளமா இருக்கும். விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு, அது விசுவாசிக்க முடியாது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அது அவிசுவாசிகளுக்கு அடையாளம். அது அவிசுவாசிப்பதற்கு ஏதுவாக இராதபடி விசுவாசிப்பதற்கு அது பயனுள்ளதா இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். 25ஆம் வசனம் வாசிங்க. 24-25. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஆமென். இப்போ எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருப்போம், ஒருத்தன் அவன் திடீர்னு உள்ள வரான், அவன் அவிசுவாசி, ஆண்டவர் போய் தெரியாதவன். அப்போ அங்கிருந்து என்ன வார்த்தைகள் வரும் தீர்க்க தரிசனமா? அவனுடைய இருதயத்தில் உள்ள குறைபாடுகளை, அவனுடைய காரியங்களை, அவனுடைய கவலைகளை, அவனுடைய பிரச்சனைகளை, அதை குறித்து அங்க என்ன செய்யப்படும், தீர்க்க தரிசனமா அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவன் புரிஞ்சுக்குவான், நம்மள இந்த ஆட்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாதே, உண்மையாவே கடவுள் தான் இதை வெளிப்படுத்துறாரு. அவன் காலில் என்ன செய்வானா, விழுவான். அதனாலதான் தீர்க்க தரிசனம் வரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. ஆமென். ஒருத்தரே தான் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாஸ்டரோ யாரோ ஒருத்தர், அவர் தான் பாட்டு பாடுறது, அவர் தான் ஜெபம் பண்றது, அவர் தான் மெசேஜ், எல்லாம் அப்படி இல்லை. ஒருத்தன் இப்ப பாட்டு பாடுறான்,
ஒருத்தன் போதகம் பண்றான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறான், ஒருத்தன் அந்த அந்நிய பாஷைக்கு அர்த்தத்தை சொல்றான். இதெல்லாம் என்னது? இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படக்கு. இது எல்லாம் என்ன செய்யுது? ஒவ்வொன்றும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்ன செய்யணும்? பயன்படுத்தப்பட வேண்டும். இதாக 30, 31 வாசிங்க. அது 31 மட்டும் வாசிங்க. நான் 31, 32. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. ஆமென். அதாவது இப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேர்கிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்கணும் சொல்ல வேணாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மெசேஜஸும் ஒத்து வராது. இப்போ நான்லாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன்னா விசுவாசத்தை குறித்து பயப்படாதே கவலைப்படாதுன்னு சொன்னா எனக்கெல்லாம் பிரயோஜனமாவே இருக்காது. எனக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனைகளோடு கவலைகளோடு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம். அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஆவினால் நிறைந்து ஆக்சுவல் ஒரு ஒரு சபை ஊழியம்ங்கிறது ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண கடவோம், முதல்ல ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு யாராவது ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு ஒரு சில பாடல்களை பாடுவோம் அப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கிறது சரியான ஒரு இன்னும் வளர்ச்சி இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா எல்லாரும் நம்ம சேர்ந்த ஒரு இடத்துல கூடி இருந்து ஒரு ஃபெலோஷிப்ல ஒரு 6 பேரோ 7 பேரோ அல்லது 10 பேரோ சேர்ந்திருந்து ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் போது ஒருத்தர் திடீர்னு ஒரு புது பாட்டு ஆண்டவர் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது ஏற்கனவே தெரிந்த ஒரு பாடலை அவங்க பாடும்போது எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் திடீர்னு ஆண்டவர் இந்த நேரத்துல எனக்கு எரேமியா 15:2 சொல்றேன். 15:2ங்கிறது எனக்கு என்ன வசனம் தெரியாது, சும்மா சொல்றேன். எரேமியா 15:2 பார்க்க சொல்லுகிறார்னு அதை படிச்சு பார்க்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் கிரியேட் செய்கிறது. ஏன்னா ஆக்சுவல் ஒரு உடல் ஒரு சபை அப்படிங்கிறதுல எல்லா உடல்களோட எத்தனை சரீரங்களும் பயன்படும். ஆனா அதெல்லாம் இப்போ பிராக்டிஸ் நம்மகிட்ட இல்லவே இல்லை. இன்னும் ஆண்டவர் எப்போ கொண்டு வராருன்னு தெரியல. நான் ரொம்ப காலமா அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரும் பேசும்போதுதான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும்? அது ஒரு பிரயோஜனமாக நிச்சயமா காணப்படும். ஒரு தடவை அதே மாதிரிதான் ஒரு நாங்க கூடி இருக்கும் போது ஆரம்ப காலத்துல ஒரு சகோதரன் எல்லாரும் ஆவியினாலும் ஜெபம் பண்ணிருப்போம். ஒருத்தர் சொன்னார் திடீர்னு ஒரு பேரை சொல்லி, நீங்க உங்களை ஆண்டவர் ஒரு பாடலை பாட சொல்கிறார். அப்ப அவர் ஒரு பாட்டு பாடினார். அடுவரை திடீர்னு சொல்லி என்ன பார்த்து, உன்னை பார்த்து சந்தோஷத்தை குறித்து ஒரு செய்தியை கொடுக்க சொல்கிறார் அப்படின்னாரு. அப்ப நான் சந்தோஷத்தை குறித்து உடனே எனக்கு வெளிப்பட்டதெல்லாம் சொன்னேன். அப்படி நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் நம்முடைய பாரம்பரியம் நம்ம என்ன செய்வதில்லை, விடுவதில்லை. அதனாலதான் நீங்க ஒரு ஃபெல்லோஷிப் ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஆரம்பிங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். சபையில கிடைக்காத செய்திகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமா அந்த ஃபெல்லோஷிப்ல கிடைக்கும். அந்த 34ஆம் வசனம் கொஞ்சம், சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்கிறவர்கள் பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது. அவள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்கிறது, ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமேன்னு சொல்லப்பட்டது. ஆனா 1 கொரிந்தியர் 11:15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:15. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? 13. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு 5வது ஜெபம் பண்ண போதாவது தீர்க்கதரிசனம் சொல்கிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தலையை கனவீனப்படுத்தும். அப்போ ஸ்திரீகள் வந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இன்னும் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது என்னுடைய குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் இருக்கு. சரிதானா? அதே போல நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரத்துல 3ஆம் 4ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு சொல்லல, பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும், பிரிஸ்கிலா தான் லேடி உமன், பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும் என்னுடைய உடன் வேலையாட்கள் அப்படின்னு சொல்றாரு.
அவர்கள் என்னுடைய உயிருக்காக தங்கள் தலையை கொடுத்தார்கள் அப்படின்றார். அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது இவங்க முன்னால போய் நின்று தங்களை வெட்டினாலும் போறாள், தங்களை கொன்னாலும் போறாலும் முன்னால போய் நின்னாங்க. 2 பேரும் உடன் வேலைக்கு யாரெல்லாம்? பிரிஸ்காலும் ஆக்கிலாம். கெங்கிரேயா சபையின் ஊழியக்காரியாகிய பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஊழியக்காரியாகிய பெபேயாள்னு 1ஆம் வசனம் சொல்லுது. இப்போ பெண்கள் ஊழியெல்லாம் இருக்கு. இதுல நமக்கு புரிந்து கொள்றதுல நிறைய கொஞ்சம் லெபன்ஸ் எல்லாம் பார்த்தாலும் சரியா புரியல. முடிந்தால் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வெளிப்படுத்தினா அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். இத்தோடு நம்முடைய இதை முடிச்சுக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். இப்படியாவது ஒரு கடுகு விதையை போடுங்க, கடுகு விதையை போடுங்க, நிலத்துல போடுங்க, டப்பாவிலே இருக்க வேண்டாம் இல்லையா? உள்ளத்துக்குள்ளே நமக்கு இருக்கிற வார்த்தைகளை கொண்டு நீங்கள் மற்றவங்களை போஷிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபை நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோடு இருந்தீர், இப்போது எங்களோடு இருப்பீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கனி தரும் மரங்களாக ஆண்டவரே, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்குகளாக ஆண்டவரே, கத்தை எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை குறைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, சிலுவை சுமந்து கொண்டு ஆண்டவரே அவங்களுக்கு பின்பற்ற வேண்டுமே. இந்த சிலுவை சுமந்து கொண்டு உங்களுடைய சித்தத்தை செய்ய, உங்களுடைய ஊழியத்தை செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்களுடைய எல்லா பாரங்களையும் கவலைகளையும் அகற்றக்கூடிய தேவனாய், வல்லமை உள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். சந்தோஷம், சமாதானம், கிருபைகள் பெருகட்டும் கர்த்தா. அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.